இறந்து போனால் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட்டு, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இதை ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது, ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது, ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது, ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவுடைய அவங்களோட இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டல் இருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது என்னோட ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கும். நாங்களாம் பேசிக்கோங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போகும்போது நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அது கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது, இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது. நாங்கள் போனோன்னு அஸ்லேட்டர் சொல்லிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வீட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷ் கிரிக்கெட்டில் கூப்பிடுவாங்க, நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமாக நின்று பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது. நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை இருக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு உருவம் கொடுத்துருக்காரு நான் நம்புகிறேன். அதுக்காக மிக மறந்துவேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் கமிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் அதை யார் முறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்களுடைய. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும் தான் அவன் பொத்தி பாதுகாக்கிறான். அதுக்குள்ள தெரிஞ்சிருமோ அது இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை, இது ஏதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்துன்னா வைங்க. தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். ஓகே தான் நமக்கு. ஸோ அது மட்டும் தான் நமக்கு. மற்றபடி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சத்தில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதியோட 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கி. அதே மாதிரி 50வது படத்தில் நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வில் சிறந்த அனுபவத்தின் பரிசு. அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார். கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு சீனில் நான், அவர், கேமராமேனு, கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ். ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிகவும் அற்புதமானது. அதை பல முறை நான் நித்தினோட ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவிச்சேன். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் திஸ். ஜூன் 14 வருது. உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டிஸாக இருக்கட்டும், மம்தா, அப்ராம் மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும். வினோத்
ஆரஞ்சு மிட்டாயில் நான் விரும்பி கேட்ட நடிகை. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான். ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன், எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டராக வரலாம். உட்காருங்க சார். அதுதான் நட்டி சார் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த நருதாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர் என் குருநாதன் சிவராமசாமி சாருக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை, யாருமே நம்பாத ஒரு ஆளை, என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளை, நானே நம்பாத ஒரு ஆளை, தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அந்த படத்தை ஷூட்டிங் பண்ணுறது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பு நல்லா விடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருதுன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள், எல்லார்கிட்ட இருந்தும் நான் இதை ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமும் பாராட்டும் திட்டும் எதுவாக இருந்தாலும் என்னை அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசினேன், இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம், இந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.